அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது, இந்த பொருட்களை அடுத்தவர்களுக்கு கொடுத்தால் மகாலட்சுமி உங்களை விட்டு நிரந்தரமாக சென்று விடுவார். தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப சிறந்த ஒன்று தான். அதுலயுமே அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள் அவங்க கைகளால் அன்னதானம் பண்ணும்போது குடும்பமே மேலும் மேலும் வளரும். சில பெண்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி கூட இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. பொதுவாக அரிசியை இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அந்த வீட்டில் தரித்திரம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி கொடுக்கும்போது அது அவங்களுக்கு நல்லது தான் செய்யுமே. அதே போல் தானியங்கள் கொடுத்தாலுமே அவங்களுக்கு நல்லது தான் செய்யும். அது நவகிரகங்களோட ஆசீர்வாதமே கிடைக்கும். ஆனால் தானம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சில பொருட்கள் இருக்கு. அதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டு வாசல் படியை தாண்டி செல்லக்கூடாத சில பொருட்கள் இருக்கு. அவற்றை நம்ம கொடுக்கறனால நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட அம்சம் முழுமையாக குறைய ஆரம்பிக்கும். அதன் மூலமா நமக்கு பணத்தட்டுப்பாடு, பண கஷ்டங்கள் ஏற்படும். அது போன்ற பொருட்கள் எவைன்னு பார்க்கலாம். அதுல முதலாவது, நம்ம வீட்டில் ஏற்றப்பட்ட தீபம். நம்ம வீட்டில் ஒரு ஏற்றக்கூடிய விளக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம தானமாகவும் கொடுக்க கூடாது. அதே சமயத்தில் திருடும் போகக்கூடாது. நம்ம தானமாக கொடுத்தாலோ அல்லது திருடு போனாலோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் சென்றுவிடும் அப்படின்னு சாஸ்திரம் குறிப்பிடுது. அதுல ரொம்ப முக்கியமா வீட்டோட பூஜை அறையில வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கு அல்லது சாமி படங்கள், சாமி சிலைகள் இவையெல்லாம் பாத்தீங்கன்னா எக்காரணத்துக்கும் யாருக்கும் கொடுக்கவே கூடாது. இப்படி கொடுக்கும்போது அவங்க வீட்டை விட்டு அவங்க மகாலட்சுமியே போயிடுவாங்க. சில பேர் வீட்டில் பாத்தீங்கன்னா பையனுக்கு கல்யாணம் பண்ண தனி கொடுத்துன்னு போவாங்க. அப்படி போகும்போது கூட பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சாமி பொருட்கள், பூஜை பொருட்கள் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதனால பெரிய பெரிய பிரச்சனைகளே வரும். காரணம் கேட்டா நீ போய் வேற ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னுவாங்க. ஆனா இது போல கொடுக்கறனால அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட அம்சமே போயிடும். அதன் காரணமாக தான் கொடுக்க மாட்டாங்க. ஆண் வாரிசு என்ன சொன்னாலும் இது போன்ற விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. இதே போல பெண் பிள்ளைகளும் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்சம் அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். அதனால இதை பண்ணவே மாட்டாங்க. எக்காரணத்துக்கொண்டும் உங்க வீட்டில் பயன்படுத்தின விளக்கு, சாமி பொருட்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்காரணத்துக்கொண்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க. அதே போல கொடுக்கறப்ப எந்த பொருளாக இருந்தாலும் அரை மனதோட எந்த விஷயங்களும் செய்யாதீங்க. அதாவது ஒரு பொருள் ஒருத்தங்க கேட்டாங்க, நம்ம கொடுக்கறோம்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஐயோ என்னை விட்டு போகுதே இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடையும் கொடுக்காதீங்க. இப்படி பண்ணா அது நமக்கு தோஷத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். நம்ம வீட்டு பூஜை பொருட்களை நம்ம வீட்டு வாசல் படி தாண்டவே கூடாது. அப்படி தாண்டினா மகாலட்சுமி தங்காமல் போயிடுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை சரியா பார்த்துக்கோங்க. அடுத்தது, பயன்படுத்தக்கூடிய தங்கம். கழுத்துல பெண்கள் மாட்டிருக்கக்கூடிய தங்க நகைகளை வெளியாட்களுக்கு கொடுக்கக்கூடாது. சொந்தக்காரங்களுக்கு இன்னைக்கு போட்டுட்டு திரும்பி நம்ம வாங்கிக்கலாம். ஆனா வெளியாட்களுக்கு நம்ம தங்கத்தை இது போல கொடுக்கறனால அவங்க அதை பயன்படுத்தினால் அது தங்க தோஷத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அதாவது தங்கத்துக்கு எல்லாத்தையுமே ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் அடுத்தவங்க கிட்ட போகும்போது அவங்களோட மனதுல கெட்ட எண்ணங்கள் ஏதாவது இருந்தா அதை ஈர்த்துட்டு அப்படியே நம்ம கிட்ட அது நமக்கு தோஷம் கொண்டு வரும். சில நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நிலை வரும்போது அப்படி கொடுக்கப்பட்ட நகை நீங்க பாத்தீங்கன்னா வாங்கிட்டு மஞ்சள் தண்ணியில போட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணியில கழுவி அதன் பிறகு பயன்படுத்துங்க. அடுத்தது, வீட்டுல பயன்படுத்திய துடப்பத்தை யாருக்கும் தானமா கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்தா உங்க வீட்டுல மகாலட்சுமி வீட்டை விட்டு செஞ்சிடுவாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய கிழிந்த துணிகளையும் யாருக்கும் கொடுக்க கூடாது. இது நமக்கு தரித்திரத்தை கொடுக்கும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்லாதவங்களுக்கு என்னோட பேண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா தான் கிழிஞ்சிருக்கு, நம்ம கொடுத்துடலாம், ட்ரெஸ் லைட்டா கிழிஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? இது தவறான விஷயம். இது போல பண்ணாதீங்க. யாருக்காவது கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, புது துணி வாங்கி கொடுத்துருங்க. இல்ல எனக்கு ட்ரெஸ் சின்னதாயிருச்சு அது மாதிரிலாம் கொடுக்கலாங்கிற எண்ணம் வச்சீங்கன்னா அது நமக்கு தரித்திரத்தை கொண்டு வரும். இது ஆணித்தரமான உண்மை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதை நம்ப மாட்டாங்க. ஆனா இப்படி கொடுத்து நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே, இதுவும் அது போல ஒன்றுதான். நம்மளோட எண்ணங்கள் எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வாழ்க்கையை அமையும். அதன் காரணமாக தான் நம்மளோட முன்னோர்கள் சில சாஸ்திரங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இதை கொடுக்கணும், இதை கொடுக்க கூடாது, இதை கொடுக்கறனால நல்லது நடக்கும், இதை கொடுக்கறனால எதிர்மறையான சக்திகள் கிடைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா திருமாங்கல்யத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண் எடுத்து கொடுக்கவே கூடாது. இது திருமாங்கல்யம் எடுத்து கொடுக்கறது இல்ல, அதுக்காக நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அது பெண்ணோட கையில கொடுக்க கூடாது. கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து தான் கொடுக்கணும். அப்படி இல்லாம ஒரு பெண் தனியா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான தானத்தை கொடுத்தாங்கன்னா அது குடும்பத்துக்கு கெடுதல் உண்டு பண்ண ஆரம்பிக்கும். அதே போல ஒரு பெண் தான் குடும்பத்துக்கு தெரியாமல் தான தர்மங்கள் பண்ணவே கூடாது. அவங்க எது பண்ணாலும் தான் குடும்பத்தோட அனுமதிங்கிறத விட தான் செய்யற விஷயங்கள் குடும்பத்துக்கு தெரியப்படுத்தி செய்யும் போது அதற்கான முழு பலன்கள் கிடைக்கும். ஒரு பெண் வீட்டில்
வீட்டில் செய்யக்கூடிய யாகங்கள், வீட்டில் செய்யக்கூடிய விசேஷ பூஜைகள் எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் அதில் சரிசமமான பங்கு கொடுத்து செய்யணும். அதை விட்டுட்டு அந்த யாகத்தில் பயன்படுத்தக்கூடிய தானமாக கொடுக்கக்கூடிய பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெண் தனியாக கொடுக்கக்கூடாது. இப்படி கொடுக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட அம்சம் முழுமையாக அந்த குடும்பத்தை விட்டு போயிடும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்கறது நல்லது. எந்த அளவுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை கொடுக்குறோமோ அப்போ நம்மக்கிட்ட நல்லது நடக்கும். ஆனால் கொடுக்கக்கூடாத பொருட்களை எக்காரணத்து கொண்டு கொடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம்.